வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான், ஆசான், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரே குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய வகுப்பை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் அருள்நிதி ரஞ்சனி அம்மா அவர்களுக்கும், ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும், நன்றியுரை வாழ்த்துரை வழங்க இருக்கும் அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் நகுலேஷ் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு அன்பே சிவம். இந்த வார்த்தைகளை, இந்த 2 வார்த்தைகளை நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம். சாதாரணமா பேசும்போது கூட இந்த வார்த்தைகளை எல்லாரும் உபயோகப்படுத்துவாங்க. அன்பே சிவம். ரொம்ப பரிச்சயமான வார்த்தைகள் தான், அப்படித்தானே? இந்த அன்பே சிவம் அப்படின்றதுல அன்பை பற்றி எல்லோரும் நம்ம பேசுறோம், அன்பு கொடுக்கிறோம், அன்பு வாங்குறோம். இதெல்லாம் நம்ம சான்றோர்கள், மகான்கள் இத பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு முதலாவதாக பார்ப்போம். அன்பு இருக்கும் உள்ளம் எப்போதும் அமைதியுடன் இருக்கும் அப்படின்னு சான்றோர் வாக்கு. அன்பு என்பது மிக சிறந்த பரிசு. அதை கொடுத்தாலும் சந்தோஷம், பெற்றாலும் சந்தோஷம். இயேசுபிரான் கூறுகிறார், தேவன் அன்பாக இருக்கிறார் என்று. அன்பிற்காக நம்ம எல்லாரும் ஏங்கி தவிக்கிறோம். அன்பு கிடைக்காதா, என் மேல் அன்பு காட்ட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த அன்பு அப்படின்றா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. அன்பு அப்படின்னா என்ன நம்ம கணிச்சாதானே அது நமக்கு கிடைக்குதா, நம்ம மற்றவங்களுக்கு சரியான விதத்துல கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். நம்ம அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் இன் ஜென்ரல் அப்படின்னா, இன்பமெனில் மகிழ்வோம். நமக்கு ஒரு இன்பமான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது நம்ம ரொம்ப மகிழ்வா இருக்கிறோம். அதே மாதிரி துன்பம் அப்படின்னு ஒண்ணு நடைபெற்றுச்சுன்னா நாம் எல்லோரும் வருந்துகிறோம். ஒருவர் செய்த உதவியை நினைத்து நன்றி கூறினா நம்ம ரொம்ப மகிழ்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலைனால அந்த நபர் நம்மிடம் பேசாமல், அடுத்த தருணத்தில் பேசாம போயிட்டோம் அப்படின்னா நம்ம வருந்துகிறோம். இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் நாம் பொதுவாக டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி எடுத்துக்கலாமே, ஒரு ட்ரெயின் ஜேர்னி போயிட்டு இருக்கு. அங்க ஒரு குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கு. அப்போ அங்க கோ டிராவலர் ஒரு பேசஞ்சர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, "இந்த குழந்தை ஏன் அழுதுட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "குழந்தைக்கு தொட்டில் கட்டி தூங்குனா தான் தூக்கம் வரும். இந்த ட்ரெயின்ல எனக்கு தொட்டில் கட்ட தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு வயது பெண்மணி சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு இந்த பெரியவங்க ஒரு தொட்டில் கட்டி குடுக்குறாங்க. அந்த தொட்டில்ல போட்டு குழந்தைய ஆட்டும்போது, அது இன்பமா அது தூங்கிருது. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? இது அன்பா? இதுவும் ஒரு விதத்தில் அன்புதான். குறுகிய காரணம் கருதி எதிர்பார்ப்புகளுடன் கூடி. அந்த அம்மாக்கு என்ன எதிர்பார்க்குது? தன்னோட குழந்தை எப்படியாவது தூங்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. சுயநலமான அன்பு. அன்பு அப்படின்னா சுயநலமா தான் இருக்குமா? இல்லையே. அன்பு எல்லோருக்கும் உண்மையா குடுக்குற ஒரு விஷயம் தானே அன்பு. ஒரு குழப்பம் வருதுல்ல. இது அன்பா? அன்பு இல்லையா? அப்ப இயற்கை எப்படி இருக்குது? இயற்கையை எப்படி டிஃபைன் பண்றாங்க? இயற்கையை நாம் முழுவதுமாக ஆராய்ந்து பார்க்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அங்க அன்பும், கருணையுமா தான் இருக்குது அன்பு. கருணை எல்லார் மீதும், எல்லா ஜீவராசிகள் மீதும், எல்லா உயிரினங்கள் மீதும் இயற்கை அன்பும், கருணையுமாக தான் இருக்குது. ஆனா, மனிதன்ட்ட மட்டும் இது ஏன் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சற்று நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, நமக்கு என்ன புரியுது? மனிதர்கள் புலன் புலன் இயக்கத்தின் மூலமாக, நம்ம சென்சரி ஆர்கன் மூலமாகவும், நமக்கு இருக்கிற அந்த பதிவுகளால நம்ம என்ன பண்றோம்?
தான், தனது அப்படின்ற அந்த தன்முனைப்பு, அந்த ஈகோ காரணமாக 6 குணங்களால பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கயற்சி, உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்ற 6 அந்த தீய குணங்களால நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, அன்பு அப்படின்ற ஒரு உயர் குணம் நம்மிடம் இருக்கிறது அப்படின்றது குறைந்து மறைந்து இருக்கிறது. இது ஏன் மறைந்து இருக்கிறது? இது மறைந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம் எல்லோரிடமும் அன்பா இருக்கிறோமா? பாசமா இருக்கிறோமா? இப்ப இந்த 2 ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நமக்கு பதில் கிடைச்சிச்சுன்னா, அன்பு எப்படி? பாசம் எப்படி? அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இது பற்றிய ஒரு நிகழ்வு ஒரு ஊர்ல ஒரு நிகழ்வு. இது நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல பார்க்கும்போது ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. சூழல் காரணமாக அந்த தகப்பன் வந்து அந்த குழந்தைய விட்டுட்டு க போயிடுறாரு. இஸ் பாஸ்ட் அவே. அவரு இறந்து போயிடுறாரு. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தை அப்படியே தன்னோட அன்ப அம்மாட்ட காமிக்கிறது, அம்மாவ சுற்றி, சுற்றி, சுற்றி எல்லாரும் குழந்தையா இருக்கும்போது அப்படித்தானே! அம்மாவ சுற்றி, சுற்றி, சுற்றி விளையாடிக் கொண்டிருந்த அந்த குழந்தை, அப்படியே பள்ளி பருவத்துக்கு போகுது. பள்ளி பருவத்தில போகும்போது நல்லா படிச்சுட்டு இருக்குது. பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் அப்படிலாம் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்களா? 3 மாசத்துக்கு ஒரு தடவ போய் டீச்சர்ஸும், பேரன்ட்ஸும் மீட் பண்றாங்க. அந்த தருணத்தில இந்த அம்மா வந்து அழைக்கப்படுறாங்க. இந்த அம்மா அந்த ஸ்கூலுக்கு போம்போது பார்த்தன்னா, அ அந்த எல்லா குழந்தைங்களும் இந்த அம்மாவ பார்த்து சிரிக்கிறாங்க, கேலி செய்றாங்க. ஆனா அந்த பையனுக்கு புரியல. நம்ம பார்த்து அம்மா அழகா இருக்கிறாங்க, அன்ப குடுக்குறாங்க, நமக்கு தேவையானது எல்லாம் குடுக்குறாங்க. ஏன் நம்ம அம்மாவ பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்றது அந்த குழந்தைக்கு புரியல. அந்த பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் முடிஞ்சுட்டு அந்த அம்மா வந்து வீட்டுக்கு வந்துர்றாங்க. அப்பொழுதுதான் அந்த நண்பர்கள் மூலமா அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்க அம்மாவுக்கு வந்து ஒற்றை கண் தான் இருக்கிறது. ஒரு கண் வந்து மறைஞ்சு இருக்கிறது, மூடி இருக்குது. அத பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பயமா இருக்குது. குழந்தையெல்லாம் நம்ம சொல்லலாம், பூச்சாண்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். ஒரு பயப்படுறதுக்கு ஒருத்தங்கள காமிக்கணும். ஒத்த கண் ஒருத்தன் வந்துட்டான் அப்படி அந்த மாதிரி உங்க அம்மாவ பார்த்தா எங்களுக்கு எல்லாம் பூச்சாண்டி மாதிரி தெரியுது அப்படின்ற வார்த்தைய அந்த குழந்தை வந்து முதல் முதலாக கேட்குது. ரொம்ப வருத்தப்படுது. ஏன் என் அம்மா மட்டும் இப்படி உலகத்துல இருக்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த அம்மாட்ட ரொம்ப கோவிச்சுக்குது. "நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறீங்க? நீங்க ஏன் எல்லா அம்மா மாதிரி 2 கண்ணோட இல்ல? எனக்கு அது புரியவே இல்ல. இன்னைக்கு தான் என்னோட தோழர்கள் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட வாழவே எனக்கு பிடிக்கலன்னு" சொல்லிட்டு, அந்த குழந்தை ஒரு 14, 15 வயது ஆகும்பொழுது கொஞ்சம் காலம் பொறுத்து இருந்துட்டு, வளர்ந்தப்புறம் அந்த அம்மாவ விட்டு போயிடுது. அதுவாக படித்து உயர்கல்வி அடைந்து, திருமணமாகி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருது. அந்த திருமண வாழ்க்கையோட ஒரு பரிசாக அந்த அவருக்கு வந்து ஒரு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. காலங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் இந்த அம்மாக்கு வயசாயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில அந்த குழந்தைய பார்க்கணும். தான் பெற்ற மகன பார்க்கணும் அப்படின்னு அந்த ஏக்கத்தோட அம்மா அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு போறாங்க. அப்போ வீட்டு கதவ தட்டும் பொழுது அவர் திறக்கிறாரு. அந்த பெண் குழந்தை வேகமா ஓடி போய் பார்க்குது. பார்த்தோனே அதுவும் அதே வார்த்தைய சொல்லுது. எனக்கு பார்க்க பயமா இருக்கு. ஓடி போய் அவங்க அப்பா வந்து கட்டி அணைச்சுக்குது. இத பார்க்கும் பொழுது அவரு அ திட்டுறாரு. பெற்ற தாய் எவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்றத கூட மறந்து ரொம்ப திட்டுறாங்க. திட்டுன அப்புறம் அந்த அம்மா அப்படி வருத்தத்தோட திருப்பி போயிடுறாங்க. இதே மாதிரி இன்னும் சற்று காலங்கள் போகிறது. இவர் எந்த பள்ளியில் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இன்றைக்கு நல்ல ஒரு ஜாப்ல இருக்கிறாரோ, அதே பள்ளியில வந்து அவர சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா போறாரு. ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன இந்த ஸ்கூல் கூப்பிட்டு என்ன கௌரவப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவரு போறாரு. போகும்பொழுது அங்க அவருக்கு குடுத்தப்பட்ட முதல் வேலை என்ன தெரியுமா? எந்த குழந்தை ஒரு குழந்தையும் பரிசு வாங்க போறாங்க. அந்த பரிசு வாங்குறதுக்கு முன்னாடி, இந்த பரிசு வாங்குறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு தான் முதல் பரிசுன்னு சொல்லிட்டு, அத இவரு கையால குடுக்க வைக்கிறாங்க. இவரு கையால குடுக்க வைக்கும் பொழுது, இவருக்கு கொஞ்சம் ஒரு 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 அன்ஈசியா இருக்குது. ஐயோ! எல்லாரும் இப்படி வாங்குறாங்களே! நம்மளும் இப்படித்தானே பரிசு வாங்குற நேரத்துல நம்ம அம்மாவ கூப்பிடாம இருந்துட்டோம்னு ஒரு சின்ன எண்ணம் வருது. அந்த பரிசு வாங்கும் பொழுது ஒரு பெற்றோர் சொல்றாங்க, "இத்தன பெற்றோருக்கு நீங்க பரிசு குடுக்குறீங்களே, உங்களோட பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு?" கேட்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. "நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அ இந்த ஊர்ல படிச்சு நல்ல கல்வியில இருந்தவங்கன்னு சொன்னாங்க. உங்க பெற்றோர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு?" கேட்கும்பொழுது அவருக்கு அந்த தருணத்துல என்ன ஆச்சு, தன்னுடைய தாய் ஞாபகம் வந்தாங்க. அப்புறம் அந்த தாய பார்க்க போம்பொழுது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். காலத்தால் அந்த அம்மா வந்து இயற்கை எய்தி விட்டார்கள். இயற்கை எய்திட்டு பக்கத்து வீட்ல கேட்கும்பொழுது, ஒரு சாவியும், ஒரு பொ
லெட்டர், ஒரு கடிதமும் அவங்களுக்கு குடுக்குறாங்க. ஏன்னா, அவர் இருந்த வீடு அவருக்கானது. அந்த அம்மா குடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த சாவிய வச்சு இந்த வீட்ட நீ அனுபவிச்சுக்கணும். ஒரு கடிதமும் குடுத்துடுறாங்க. இந்த அன்பர் வீட்டுக்குள்ள போய் திறந்து பார்க்கும்போது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓடி ஆடி அம்மாவோட விளையாண்டு அந்த வீடு வந்து இன்னைக்கு இருளடைஞ்சு இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்து அந்த கடிதத்தை படிக்கும் பொழுது, அந்த தாய் அதுல எழுதியிருக்கிறாங்க. இந்த கண்ணு இல்ல அப்படின்னு தானே நீங்க வந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ஒதுக்கி இந்த உலகத்த விட்டு போன. ஆனா உன் குழந்தைய நான் ஆசையா பார்க்க வரும் பொழுது கூட நீ வந்து என்ன தள்ளி வச்ச. பரவால்ல. பட் இந்த கண்ணு ஏன் எனக்கு இல்லாம போச்சு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் தம்பி. என்ன நடந்துச்சுன்னா, சின்ன குழந்தையில உனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கண் போயிடுச்சு. உனக்கு பார்வை முழுவதுமாக கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா, நான் தான் என்னுடைய கண்ணை உனக்கு பரிசாக கொடுத்து, நீ இன்று அனுபவிச்சுட்டு இந்த அன்பு, இந்த பார்க்குற இந்த அழகான உலகம், உன்னுடைய வேலை, உன்னோட குழந்தை எல்லாம் நீ பார்க்குறதுக்கு என் கண்ணை உனக்கு நான் கொடுத்தேன். அப்ப குடுக்கும் பொழுது நான் அன்பாக மட்டுமே குடுத்தேன். ஒரு குழந்தைக்கு நான் குடுக்க வேண்டியது என்னோட அன்பு அப்படின்ற ஒரே எண்ணத்துல தான் குடுத்தேன். அதே அன்போட உன் வீட்டுக்கு பார்க்க வரும் பொழுது, உன்னோட குழந்தை ஓடி வரும்போது நீ பாசமா அணைச்சுக்கிட்டேல்ல, நீ புரிஞ்சுக்கொள் அன்பு வந்து என்னைக்கும் நிலையானது. அன்கண்டிஷனல். எந்த எதிர்பார்ப்பும் கொடுத்தாத அந்த அன்பு வந்து நிலையானது. ஆனால் உன் குழந்தைக்கு, என் குழந்தைக்கு வலிச்சிடுமோ, என் குழந்தை பயந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீ அன்று அணைத்தல்ல, அது வந்து அந்த குழந்தைக்கு ஒரு குடுத்துக்கிற. அன்புக்கும் பாசத்துக்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கோ. அந்த குழந்தையிடம் நீ அன்பை கொடுத்தால் தப்பித்து விடுவாய். பாசத்தை கொடுத்தால் அன்பை கொடுத்த எனக்கே இவ்வளவு லெசன் கிடைச்சதுன்னா, பாசத்த கொடுத்த உனக்கு என்ன கிடைக்குது என்று தெரியவில்லை. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்த வந்து அவங்க எழுதி முடிச்சுடுறாங்க. இது மாதிரி தான் நாம் எல்லோரும் அந்த அன்புக்கும், பாசத்துக்கும். அன்பு அப்படின்றது அன்கண்டிஷனலா குடுத்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் அன்பு. பாசம் அப்படின்னா, நாம் வந்து ஒரு எதிர்பார்ப்போட இது செய்தால் இது கிடைக்கும். குழந்தைகள வளர்க்கிறோம். அந்த வளர்க்கும்போது அது படிக்கணும், பெரிய ஆளாகணும், நான் சொல்ற எல்லாமே கேட்கணும். அப்படின்ற எதிர்பார்ப்போட போகும் பொழுது தான் வாழ்க்கையில் சிக்கல்கள் தொடங்குகிறது. ஸோ இந்த அன்பை எந்த நேரத்தில் உணர்கிறோமோ, அந்த பையனுக்கு அந்த நிமிடத்தில் அந்த தாய் அந்த கடிதத்தை படித்து முடித்த அந்த நிமிடத்தில் அந்த பையனுக்கு தோணிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் இறைவன். என்னுடைய தாய் சிவம் அப்படின்னு சொல்லல. நம் மகான் வந்து அத வந்து இறைநிலைன்னு சொல்றாங்க. இதுதான், இதுதான் இறை உணர்வை உணர்ந்த என்னுடைய தான். அங்க அன்பு மலரும் பொழுது, அந்த சிவநிலையை அவரால் உணர முடியுது. எப்ப உணர முடியுது? அவங்க அம்மா இயற்கை எய்தின அப்புறம் உணர முடியுது. ஆனா நமக்கெல்லாம் அப்படி இல்லைல்ல. இந்த நிலையில, இந்த கல்விக்கு அப்புறமே நம்மால் இந்த அன்பை உணர முடியும். அந்த அன்பை உணர்ந்த நிலையில் நாமும் ஒரு சிவநிலையை அடைந்தத அந்த நிலையும் நம்மால் உணர முடியும். இதற்கு ஒரு கவி இருக்கிறது. அறிவு கட்டுண்டு செயல் விளைவுக்கும் விளைவறியாது. அறிவு வந்து கட்டுண்டு செயல் விளைவிக்கும். விளைவறிவாது பாசம். பாசத்துக்கு என்ன தெரியாது? விளைவே தெரியாது. அறிவின் அசையா உறுதியில் விளைவும் அறிவும் அன்பு. அன்புக்கு எப்போதுமே என்ன தெரியும்? எங்க கட்டுண்டு இருக்கணும், எது அளவோட இருக்கணும், எது முறையோட இருக்கணும். ஆனா பாசத்துக்கு வந்து கட்டுத்தன்மை இல்லாதனால எல்லோரிடமும் குடுக்கிறோம். அப்படி எல்லோரிடமும் குடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? நாம் வந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்ப இயற்கை மீண்டும் ஒரு முறை அந்த இயற்கையை நோக்கி நம்ம பயணிப்போமே. அந்த இயற்கையை பார்க்கும்பொழுது சூரியன் வந்து எடுத்துக்கொள்ளும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சூரியன். டெய்லி நம்ம வாழ்க்கையில பார்க்குற ஒரு விஷயம். அந்த சூரியன பார்த்தா, சூரியன் என்ன செஞ்சுட்டு இருந்து தனக்கு தானே சுழண்டு கொண்டே இருக்கும். அது வேற எதுவுமே செய்றதில்ல. சுழண்டுட்டே இருக்குது. அந்த சூரியனோட சுழற்சியினால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தன்னா, இந்த உலகத்தில் உள்ள 80,00,000க்கும் மேற்பட்ட அந்த ஜீவராசிகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சூரியன் வந்து ஒரு கேஷுவல் லீவ் நம்மலாம் ஒரு சண்டேயான ஒரு லீவ் எடுத்துக்கிறோம்ல. லேட்டா முழிக்கிறோம், லேட்டா சமைக்கிறோம், லேட்டா தூங்குறோம். ஒரு ஒரு ஸ்லோ லைஃப்ப நம்ம லீட் பண்ணல. அந்த மாதிரி ஒருவேளை சூரியன் வந்து ஒரு நாள் கேஷுவல் லீவ் எடுத்துட்டு இருந்தா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப இருளோட இருக்கும். அப்படித்தானே? அத நம்மளால நெனச்சு கூட பார்க்க முடியும். அப்படித்தானே? இந்த சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்கு? எல்லாமும் செய்து கொண்டு இருக்கிறது. ஒன்றும் தெரியாது போல் இருக்கிறது. எல்லாமே அதுதான் செய்யுது. பட் அது எதுவுமே தெரியாம இருக்கு. ஒன்றும் செய்யாமலே எல்லாமே செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல தான் அன்பு என்ன செய்யும்? நம் குடும்பத்தாரிடமோ, உறவுகளிடமோ, வேலை பார்க்கும் இடமோ நம்ம என்ன பண்ணணும்? அன்பு குடுக்க குடுக்க அந்த அன்கண்டிஷனலா அன்பு குடுக்க குடுக்க என்ன பண்றோம்னா, நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா எதுவுமே செய்யாத மாதிரி இயல்பாவும் நம்ம இருக்கிறோம். அன்புடைமை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்றார்ன்னா,
அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இவ்வுலகத்தில் இன்பம் அடைந்து கொண்டிருக்கும் சிறப்பு யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தானா, அவர்கள் அன்பு சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு குடும்பத்துல எது ஆட்சி புரியணும் அப்படின்னா, அன்பு ஆட்சி புரியணும். அந்த அன்பு ஆட்சி புரியும் பொழுது என்ன நடக்கும்? இல்ல நம்ம குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் மட்டும் இல்ல, நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் நாம் கொடுக்கின்ற அந்த பரிசு தான் அன்பாக இருக்கப்படும். இது மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, வள்ளலார் சொல்றார், "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன்" அப்படின்றார். எவ்வளவு ஒரு அந்த கருணை உள்ளம் பாருங்க. ஒரு பயிர் வாடுனா கூட, அந்த பயிரிடத்துல கூட வள்ளலாரால முழுமையாக அன்பு கொடுக்க முடியும் அப்படின்னா, இதிலிருந்து என்ன புரிகிறது? அன்பு என்பது கொடுத்தல் மட்டுமே, எதிர்பார்த்தல் கிடையாது. அந்த பயிருக்கு தெரியுமா? வள்ளலார் தன்னை ரொம்ப வருத்தமா பார்க்கிறாரு. எதிர்பார்ப்போட நம்ம நல்லா விளைஞ்சு நிறைய நெல்மணிகள குடுக்கணும். அந்த பயிருக்கு தெரியுமா என்றால் தெரியாது. பிரபஞ்ச நிலையே அன்பா மட்டும் தான் இருக்கு. அத உணர்றோம்ல, அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான தருணம் நம் வாழ்க்கையில. ஷார்ட்ஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுல 3 லேடீஸ பத்தி பேசினேன். இது மார்ச் 8 லேடீஸோட அவங்கள கௌரவிக்கணும். அவங்களோட வேல்யூஸ் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்றத மனதில் வைத்து தான் அந்த ஷார்ட்ஸ் நான் பேசினேன். அதுல 3 லேடீஸ பத்தி பேசினேன். 3வதாக பேசினது அன்னை லோகாம்பாள். நாம் அனைவருக்கும் தெரிந்த மிகவும் அன்போட ஒரு உருவமாகவே இருந்து வாழ்ந்தவங்க அன்னை லோகாம்பாள். நான் மகான பத்தி நெறைய பேசுறோம், தெரிஞ்சுக்கிறோம், சொல்றோம். பட் அன்னை லோகாம்பாள பத்தி எத்தனை தடவ நம்ம பேசுறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கலாம். அன்னை லோகாம்பாள் அன்பின் வடிவமாக இருக்கிறாங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க பகிர்ந்த ஒரு நிகழ்வு, அத பத்தி இப்போ சொல்றேன். ஆக்சுவலா ஆழியார் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் திறக்கிறப்போ, இவ்வளவு இன்று பார்க்கிற இவ்ளோ பெரிய வசதிகள்லாம் அப்பொழுது இல்லையாம். அப்போ எப்போதுமே பயிற்சி முடிஞ்ச அப்புறம் எல்லாருக்கும் மதிய உணவு அப்படின்றது அங்க ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி பயிற்சி முடிஞ்சு மதிய உணவு சாப்பிடும் பொழுது எல்லா அன்பர்களும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. உச்சி வெயில் நினைச்சு பாருங்க எவ்வளோ மண்டைய சுடும். அப்படியும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் கிராஸ் பண்ண ஒரு காக்கா எச்சம் போட்டுருச்சாம். இத லோகாம்பாள் அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சாம். நம்மலாம் பார்த்திருந்தா என்ன பண்ணுவோம்? மனசு கஷ்டப்பட்டு, ஐயோ! நாளைக்கு வேற இடத்துல சாப்பாடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு தோணும். ஆனா, அம்மா செய்த அந்த செயல் இன்னைக்கும் நினைக்க வைக்குதுன்னா, அவங்க குடுத்த அந்த அன்பு தான். என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, தன் காதில் போட்டிருக்கும் அந்த தோடை வித்து அந்த இடத்துல ஷெட் போட்டாங்களாம். எப்படி பண்ண முடியும்? ஒரு சாதாரண மனிதர்களாக இது செய்ய முடியுமா? அப்படின்னா, இது செய்தவர்கள் தான் மகான்களாக, குருமார்களாக, குருமார்களின் வாழ்க்கை துணைவியாக இன்றும் வாழ்ந்து நம் மனதில அப்படி நீங்காத இடம் புடிச்சிருக்கிறாங்க அன்னை லோகாம்பாள் அம்மா அப்படின்னா, எதிர்பார்க்காம அவங்க ஷெட் போட்டதுனால அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குதா? புகழ் கிடைக்குதா? எதுவுமே கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கு தோணுச்சு தன்னுடைய அன்ப வெளிப்படுத்தணும். எல்லோரும் வகுப்புகள் முடிந்து நிம்மதியா சாப்பிடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த அன்ப அவங்க கொடுத்துட்டாங்க. குருமார்கள் எல்லாரும் பிரபஞ்ச அளவுல பார்க்கும் பொழுது அவங்க அறிவாக தான் இருக்கிறாங்க. பட் அவர்களிடம் என்ன நடக்குது? அன்னை லோகாம்பாள் ஆகட்டும், நம் மகான் ஆகட்டும், அங்கு மலர்ந்தது அன்பு. அங்க அன்பு மலரும் பொழுது அவங்க என்ன உணர்றாங்க அப்படின்னா, அந்த சிவநிலையை, அந்த இறை நிலையை அவங்க ஒவ்வொருவரிடம் உணர்கிறார்கள். எப்படி அப்படின்னா, மகான் தன்னிட எல்லா மாணவர்கள் எல்லா விதமான மாணவர்கள் வருவாங்க. சின்ன பசங்க வருவாங்க, பெரியவங்க வருவாங்க. அதாவது நல்ல கல்வியில தேர்ந்தவங்க வருவாங்க, அறியாமையில இருக்கிறவங்க வருவாங்க. அப்புறம் ஒரு மனசால சஞ்சலப்பட்டவங்க வருவாங்க, ஒரு வஞ்சம் இருக்கிறவங்க, எல்லா விதமான மக்கள் வருவாங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே மகான் என்ன பண்ணாங்களாம், ஈக்குவலா தான் பயிற்சிகள குடுத்தாராம். மகான் கூறுவாங்களாம், "நான் உங்கள் உருவத்தை பார்ப்பதில்லை, உங்களுக்குள் இருக்கும் அந்த பிரம்மத்தை பார்க்கிறேன்." நாம் ஒவ்வொருவரிடம் அந்த பிரம்மம் இருக்கு அப்படின்றத உணர்ந்து மகான் நமக்கு பார்த்ததுனால தான் இந்த வேதாத்திரிய கல்வியை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த உள்ள தெய்வமாக பார்க்கிற இந்த தன்மை தான் மகான் நமக்கு இறைநிலை தவமாக கொடுத்திருக்கிறாங்க.
நம்ம முதல் முதல்ல மன்றத்துக்கு போறோம். நமக்கு எல்லாம் அந்த நாள் ஞாபகம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மள உட்கார வச்சு ஆகினை தீட்சை நமக்கு குடுப்பாங்க. ஆகினை தீட்சை குடுத்துட்டு, எப்படி வந்து அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு ஒரு கண்ண குடுத்து இந்த உலகத்த பார்க்க வச்சாங்களோ, மகான் நமக்கு என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி 2 கண்ணு மூலமா நம்ம இந்த உலகத்த பார்த்துட்டுருக்கிறோம். ஆனா சரியா தான் பார்க்குறோமான்றது நமக்கே தெரியல. அதற்காக தான் மகான் நமக்கு 3வதாக இருக்கும் அந்த கண்ண என்ன பண்ணாங்க, ஆகினை தீட்சையாக மகான் நிலையிலிருந்து நாம் அந்த ஆகினை தீட்சை நமக்கு பெறும் பொழுது, இந்த 3வது கண்ணாக இந்த உலகத்த பார்க்கும் பொழுது, இதுவரையில் நாம் உணர்ச்சி நிலையில் பாசத்தில் கட்டு கொண்டு இருந்த நாம், அது அறிவு நிலையில் பார்க்கும் பொழுது, பார்க்கின்ற எல்லாமும் பிரம்மத்தின் வடிவமாக சிவ நிலையாக நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது, அந்த 3வதா பார்க்கும் பொழுது, அந்த உலகத்த பத்தின விஷனே நமக்கு வந்து மாறிடுது. எப்படி சூரியன் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தோ, அதே போல நாமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற அறிவு வந்து நடைபெறுது. அப்படி கண்ண திறந்து பார்க்கும் பொழுது, நமக்கு முன்னா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேதாத்திரிய கல்வி நமக்கு இருக்குது. அந்த வேதாத்திரிய கல்வியில என்னலாம் இருந்துச்சு அப்படின்னா, நெறைய ஒரு குழந்தைக்கு நம்ம கிஃப்ட் குடுக்குறோம். ஒரே ஒரு கிஃப்ட் குடுத்தா அந்த குழந்தை சந்தோஷப்படுமா? ஒரு 4, 5 கிஃப்ட்ட சேர்த்து குடுத்தா அந்த குழந்தை சந்தோஷப்படுமான்னா, 4, 5 கிஃப்ட்ட சேர்த்து குடுத்தா அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும். அதே போல நம்ம வேதாத்திரியத்த அந்த கண்ண திறந்து பார்க்கும் பொழுது, நமக்கு முன்பாக இருக்கிற அந்த வேதாத்திரியத்த பார்க்கும் பொழுது, அந்த வேதாத்திரியத்துல என்னலாம் இருந்துச்சுன்னா, முதலாவதாக இத உணர்வதற்கு சுவர் இருந்தால் தானே சித்திரம். அந்த உணர்வதற்கு நல்ல உடற்பயிற்சி தேவைப்பட்டது. முதலாவதாக அந்த வேதாத்திரியத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட முதல் அன்பு என்ன அப்படின்னா, நம் உடம்பை நாம் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உடம்பு என்ற வாகனத்தினால் தான் இந்த வாழ்க்கையை நம்ம ஓட்டப் போறோம். அந்த உடற்பயிற்சி முழுவதுமாக செய்கிறோம். அடுத்ததாக வேதாத்திரியம் நமக்கு கொடுத்தது உயிருக்கான பயிற்சி, காயகல்ப பயிற்சி. இந்த காயகல்ப பயிற்சி செய்து செய்து உயிர் வளம் பெற நம்ம எண்ணம், சொல், செயல் வந்து தெளிவானதாகவும், மற்றவர்களுக்கு வந்து நன்மையே செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. அடுத்ததாக தவம் செய்கிறோம். உடலுக்கு பயிற்சி செஞ்சாச்சு, உயிருக்கு பயிற்சி செஞ்சாச்சு, மனதுக்கு பயிற்சி. ரொம்ப முக்கியமான பயிற்சி. உடல், உயிரெல்லாம் பண்ணா கூட அந்த மன சமமாய் இருக்கும் பொழுதுதான் நம்ம இந்த இயற்கையை, நம்மை பற்றி, சுற்றத்தை பற்றி நம்மால் அறிய முடியும். அந்த அகத்தவம் செய்ய 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 மன அலைச்சூழல் குறைய நமக்கு இது ஒரே நாள்ல பாசிபிளா அப்படின்னா கஷ்டம் தான். ஒரு 6 மாதம், ஒரு வருடம் அதே மன அலைச்சூழல நம்ம தவம் விடாது காலை, மாலை நம்ம தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த அலைச்சூழல் குறையும் பொழுது நமக்குள்ளாகவும் அந்த அன்பு மலர்ந்து, அந்த சிவமை நாம் உணர முடியும். அந்த சிவத்தை உணரும் பொழுது எனக்குள்ளாக இருக்கும் இந்த இறை ஆற்றல் தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளாகும். பாரதி சொன்னார்ல, "காக்கை குருவி எங்கள் ஜாதி" அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு உயிருக்குள்ளாகவும் இருந்து செயல்படுவது அந்த இறைநிலை. அந்த இறைநிலையை தான் சிவம் என்று கூறுகிறோம். எல்லாவற்றிற்கும் உள்ளாக அந்த சிவநிலையை நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு நம்மால் கொடுக்கப்பட்ட ஒரே பரிசு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்பு செலுத்துதல் மட்டும்தான். மகான் வந்து அவங்க 90வது வயசுல சொன்னாங்களாம், எல்லாரும் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் போனப்போ, இன்று காலை கூட நான் வந்து உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம் செய்து கொண்டுதான் வந்திருக்கிறேன்னாங்களாம். ஒரு நாள் கூட அந்த பயிற்சியை விடாம மகான் செய்றதுனால தான் அந்த வேதாத்திரியம் அப்படின்ற அன்பு பரிச நமக்கு குடுத்தாங்க. அப்படி குடுத்த அவங்களுக்கும் மகிழ்ச்சி, வாங்கிய நமக்கும் மகிழ்ச்சி. இதுதான் நம்ம பார்த்தோம். அந்த பரிச நம்ம வாங்கும் பொழுது, அத பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா? அத அனுபவிக்கிறதுக்கு தானே ஒரு கிஃப்ட் குடுக்குறோம். அத அனுபவிக்கிறதுக்கு தானே குடுக்குறோம். அத வந்து அந்த பயிற்சிகள நம்ம முழுவதுமாக செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ளாக மாற்றம் வரும் பொழுது, அதோட உச்சக்கற்ற மாற்றம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவர் மேல் இருக்கும் கோபம், வெறுப்பு, அவங்களுக்குள்ள நமக்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் மாறி எதிரிகளை கூட வாழ்த்தும் அந்த உயர்ந்த பண்பு நமக்குள்ளாக வருகிறது. அ என்னைக்கு நம்மால் வந்து எதிரிகள முழுவதுமாக மாற முடியுதோ, முழு மனசோட நம்ம வாழ்த்துறோமோ, அன்று நாமும் இறைநிலையாக, நாம் காணும் ஒவ்வொரு பொருளும் அன்பும் கருணையுமாக நாம் பார்க்க தொடங்கிவிட்டோம் அப்படின்ற உணர்தல் நமக்கு வந்துவிட்டது. இந்த மாதம் 28ஆம் தேதி நம் மகான் வந்து இயற்கை எய்திய தினமாக இருக்கிறது. அந்த இயற்கை எய்திய அந்த
தினத்துல நாம் மகானை நினைவு கூறும் பொழுது இந்த பயிற்சிகள்லாம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு நம்ம யோசனை திருமூலரோட ஒரு வரிகளை பார்க்கும். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்க இருவழி உண்டு. நாம் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து வெளியே வருவதற்கு இருவழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன். கிளைக்குனா நமக்கு அடுத்ததாக வருகிற அந்த சந்ததிகளுக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் போல் துணையாமே. அறமும் தவமும் செய்ய 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 இந்த பிறவி பெருங்கடலை நம்மால் நீந்த முடியும். அப்படி நீந்துவதற்கு முதலாவதாக தவம். தவத்துல நாம் அன்பும் கருணையுமாக மாறுகிறோம். அறம் அப்படிங்கும் போது இல்லற வாழ்க்கை மட்டுமல்லாது தனக்கும் பிறருக்கும் இக்காலத்திலும் பிற்காலத்திலும் நன்மையே செய்கின்ற அந்த புண்ணிய பதிவுகளை இந்த உலகத்திற்கு செய்யும் பொழுது நான் அன்புள்ளவர்களாக மாறுகிறோம். அன்பே சிவம் என்ற நிலையை நம்மால் மிக எளிமையாக இந்த பயிற்சிகளின் மூலம் அடைய முடியும். அந்த நிலையை அடைஞ்சிட்டோம். இந்த பரிசு எனக்கு கிடைச்சது. இந்த பரிசை நான் முழுமையாக அனுபவித்த பின் அடுத்த நிலை என்னவாக இருக்கும்? மகான் அவ்வளோ 40 வருட பயிற்சி செய்து கிடைச்ச அந்த பரிசை ரொம்ப ஈஸியா நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம அந்த பரிசை அனைவரிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் அன்கண்டிஷனலா இல்லாம அந்த பரிசை நாம் கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் அன்பாகவும் சிவமாகவும் இருப்பதற்கு எல்லா வழிகளும் கூடிய விரைவில் நடைபெறும் என்று கூறி மகானுடைய உலக அமைதி பெறுவதற்கு அன்பு மட்டுமே துணையாக இருக்கும். அந்த அன்பை முழுவதுமாக நாம் உணர வேண்டுமென்றால் அந்த பயிற்சிகளை விடாது செய்து எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.